ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். இது உங்கள் ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இந்த ஷோ எதுக்காக உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய ஹெல்த்தியான விஷயங்களை கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ஜும்பா செக்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பியூட்டி செக்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தான். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அழகாக இருக்க முடியும். ஸோ அழகாக இருந்தால் தான் ஃபிட்டாக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்தது தான் நம்மளோட லைஃப். ஸோ அந்த சம்மந்தப்பட்ட ஷோ தான் நம்ம ஷோ ஆரோக்கியமே அழகு. அண்ட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஹெல்த் செக்மெண்ட். இன்னைக்கு திவ்யா சிவராமன் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க இன்ஃபர்டிலிட்டி பற்றி. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து தான் ஆகணும். வாங்க பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. இப்போ பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு ஹவ் வி கோயிங் டு இம்ப்ரூவ் தி ஐவிஎஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். யூஸ்வலாக பிசிஓஎஸ் இருக்கும்போது வி ஆர் வரிட் அபவுட் மெயினாக எதுனால வரி பண்ணுறோன்னா இட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஓரியன் ஹைப்பர்ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம். பட் தி அதர் வரி இஸ் வெதர் தே வில் ஸ்டிமுலேட் ப்ராப்பர்லி. அவங்களுக்கு நம்ம தேவையான எக்ஸ் நல்ல குவாலிட்டி எக்ஸ் கிடைக்குமான்றது இன்னொரு ப்ராப்ளம். ஸோ இட்ஸ் அ கண்டிஷன், ஒரு பாவர்ட்டி அமங்ஸ் பிளென்டி மாதிரி. ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு இனஃப் குவாலிட்டி எக்ஸ் கிடைக்குதான்றது ப்ராப்ளம். இன்னொரு பக்கம் வந்து வெதர் அவங்களுக்கு ஹைப்பர் ஸ்டிமுலேட் ஆகிட்டு அதனால சிக் ஆகிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஹாவ் டு பேலன்ஸ் பிட்வீன் போத். ஸோ பிசிஓஎஸ் இருக்கிற விமன் ஐவிஎஃப்காக வரும்போது இந்த பாஸ்ட் அவங்க எப்படி ஸ்டிமுலேட் ஆயிருக்காங்க, நார்மல் ஓவிலேஷன் இண்டக்ஷன் ட்ரக்ஸ்க்கு எப்படி ஸ்டிமுலேட் ஆயிருக்காங்க, ஹவ் தே ஹேவ் ரெஸ்பாண்டட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சின்ன பேசிக் ஓவிலேஷன் இண்டக்ஷனுக்கே வந்து இஃப் தே ஹேவ் ஹைப்பர் ஸ்டிமுலேட்டட், அது வந்து வி ஹேவ் டு மேக் நோட். அண்ட் ஏஎம்ஹெச்ன்ற ஒரு முக்கியமான ஆன்டிமுலேரியன் ஹார்மோன்ற ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு. அது வந்து அபவ் 6 இருந்துச்சுன்னா, அபவ் 6 or 6.5 பைக்கமோல்ஸ் இருந்துச்சுன்னா, இட் மீன்ஸ் லைக் தே ஹேவ் மோர் டெண்டன்சி டு டெவலப் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன். ஸோ அதுவும் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் தி அதர் சைட் வந்து பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு ஓவிலேஷன் இண்டக்ஷன் ட்ரக்ஸ் கொடுத்தும் சில பேர் வந்து ரெசிஸ்டண்டாக இருப்பாங்க, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல். அவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம லேப்ரோஸ்கோபி பண்ணி ஓவேரியன் ட்ரில்லிங், இட்ஸ் அ வெரி குட் ப்ரொசீஜர் விச் வில் இம்ப்ரூவ் தி அவுட்கம். அண்ட் அவங்களோட ரெஸ்பான்ஸ் டு ஓவிலேஷன் ட்ரக்ஸை வந்து இட் வில் இம்ப்ரூவ் இன் அ பிக் வே. ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டிங்கில் வென் தே கம் நம்ம ஐவிஎஃப்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம்னா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இட்ஸ் டாப் ப்ரையாரிட்டி. அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10% பாடி வெயிட்டை நம்ம கம்மி பண்ண சொல்லணும். அவங்க பிஎம்ஐயை வந்து நார்மலைஸ் பண்ண சொல்லணும். அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், அஃப்கோர்ஸ் தி அதர் மாடிஃபிகேஷன்ஸ் இம்ப்ரூவ் த டயட், லெஸ் கார்போஹைட்ரேட் டயட் அண்ட் மோர் ப்ரோட்டீன் ரிச் டயட்டாக சாப்பிட சொல்லணும். அண்ட் தே ஹேவ் டு எக்ஸசைஸ் ப்ராப்பர்லி ஸோ தட் அவங்களோட ஆக்சிஜனேஷன் இன் த பாடி இஸ் மச் பெட்டர். ஸோ தே ரெஸ்பாண்ட் பெட்டர் டு மெடிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் தேர் ஆர் அதர் மெடிசன்ஸ் இந்த மார்க்கெட், மெட்ஃபார்மின் சொல்லுவாங்க. அது யூஸ்வலாக இட்ஸ் அ டயபெட்டிக் ட்ரக், பட் இட்ஸ் கிவன் ஃபார் விமன் வித் பிசிஓஎஸ். ஏன்னா டயபெட்டிஸ்க்கும் பிசிஓஎஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரே பேத்தோபிசியாலஜி தான். எப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல வந்து இன்சுலினுக்கு இருக்கிற சுரபிக்கு நிறைய ஹார்மோன் ரிசெப்டர்ஸ் இருக்கும். அந்த ரிசெப்டர்ஸ் வந்து கம்மியாக react பண்ணும். And the other new drug which has come out is D-chiro-inositol. அதுவும் இந்த ஆன்டி-டயபெட்டிக் ட்ரக்ஸ் சாப்பிடும்போது வர மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ட்ரக்ல அவ்வளோ கிடையாது. பட் இட் கிவ்ஸ் த சேம் அவுட்கம். ஸோ ஒரு 3 to 6 months முன்னாடி அவங்கள நல்லா ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அண்ட் தென் இஃப் வி எம்பார்க் ஆன் டு ஐவிஎஃப் வி ஹேவ் பெட்டர் சக்ஸஸ். அண்ட் யூஸ்வலாக இந்த ஐவிஎஃப் நம்ம பண்ணும்போது நம்ம ஆன்டகனிஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இவங்களுக்கு யூஸ்வலாக ஒரு நார்மல் உமன் ரெஸ்பாண்ட் பண்ணுறதை விட இவங்க கொஞ்சம் ஹைப்பர் ரெஸ்பாண்டிங்காக இருப்பாங்க. ஸோ அதனால ஆன்டகனிஸ்ட்ன்ற ஒரு இன்ஜெக்ஷன் நாங்கள் ஆரம்பிப்போம். அது எதுக்குன்னா இவங்க சீக்கிரமாக அந்த நிறைய எக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாமல் ஒரு ஆப்டிமல் நம்பர் ஆஃப் எக்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி we use. So these kind of protocols use பண்ணா the outcome will be much better. டாக்டர் திவ்யா, இப்போ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸில் எப்படி சக்ஸஸை இம்ப்ரூவ் பண்ணணுன்றதை பற்றி பேசினாங்க. இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன் வந்து இந்த ஓஹெச்எஸ்எஸ். எங்கள் கிளினிக்கில் வந்து ஓஹெச்எஸ்எஸ் ஃப்ரீ கிளினிக்காகவே அதை ரன் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி ஓஹெச்எஸ் வந்தாலும் மைல்டு டு மாடரேட் அதுக்குள்ளே தான் வரும். அதையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு
அந்த OHSS மைல்டு வந்த பெண்களுக்கே வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி அதே சைக்கிள்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நிறைய பெண்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அது நிறைய பேர் அப்ராட்லேருந்து வந்தவங்களும் சரி, லோக்கலாக இருக்கிறவங்களும் சரி, நிறைய பேர் அதில் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸோடு இருக்கிற பெண்கள் வந்து கன்சீவ் ஆகிற சமயத்தில் அவங்களுக்கு இன்ஹரண்ட்லி வந்து PIH, அதாவது ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபெட்டிஸ் GDMன்னு சொல்கிறது, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து காமனாக வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த பெண்களை வந்து த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி வந்து நல்லபடியாக மானிட்டர் பண்ணாலே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போது எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற கண்டிஷனில் இருக்கிறவங்க வந்து IVFக்காக வர சமயத்தில் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து 2-3 தடவை வேறு கிளினிக்ஸில் ஏதாவது இது பண்ணியிருப்பாங்க, லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க ஃபார் சாக்லேட் சிஸ்ட் ஆர் எண்டோமெட்ரியோமா ஃபல்கரேஷன், அந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒவேரியன் ரிசர்வ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்க வந்த உடனே அவங்களுக்கு ஒவேரியன் ரிசர்வ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு AMH டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் Day 2ல் வந்து FSH LH பார்க்குற சமயத்தில் நமக்கு வந்து அவங்க ஸ்டிமுலேட் பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து எஃகு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நிறைய எண்டோமெட்ரியோசிஸ் மைல்டு டு மாடரேட் இருக்கிறவங்க நிறைய பேர் IVFல கன்சீவ் ஆகும். இட் இஸ் ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டட் அண்ட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் ஃபார் எண்டோமெட்ரியோசிஸ். அவங்களுக்கு IVF பண்ணுற சமயத்தில் அது நிச்சயமாக அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு சப்போஸிங் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் சைக்கிளில் வந்து எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட் ஆர் சாக்லேட் சிஸ்ட் இருந்ததுனாக்கா ஒரு அல்ட்ராசவுண்ட் கைடடாக வந்து டிரான்ஸ்வெஜனலாக அந்த சாக்லேட் சிஸ்ட்டை வந்து உறிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்த பிறகு ஸ்டிமுலேஷன் ஆரம்பித்து பண்ணலாம். நிறைய பேர் அதனால் பயனடைகிறார்கள். இந்த endometriosis வந்து கன்சீவ் ஆயிட்ட அப்புறம் அகைன் கொஞ்சம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் சான்சஸ் ஆஃப் மிஸ்கேரேஜஸ். ஏன்னா அந்த endometriosis இருந்தவங்களுக்கு அந்த யூட்ரைன் கண்ட்ராக்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த கொஞ்சம் இரிட்டபிளாக இருக்கும் யூட்ரஸ். ஸோ அதனால் அந்த ஏர்லி ப்ரெக்னன்சியில் கண்டிப்பாக வந்து ஹார்மோன் சப்ளிமெண்டேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். அண்ட் கொஞ்சம் விஜிலண்ட்டாக ஏர்லி ப்ரெக்னன்சியில் பார்த்துக்கணும், அட்லீஸ்ட் அப் டு 12 weeks. அண்ட் அந்த மாதிரி பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த விமென் தே ஹாவ் அ குட் ஃபுல் டேர்ம், தே கம் அப் டு ஃபுல் டேர்ம் அண்ட் ஹாவ் அ ப்ராப்பர் பர்த். அண்ட் நிறைய பேர் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரெக்னன்சியை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி. அண்ட் ஒன்ஸ் வென் தே ஹாவ் த ஃபர்ஸ்ட் பேபி தே யூஸ்வலி கம் பேக் அண்ட் சே அந்த இதுக்கு முன்னாடி எண்டோமெட்ரியோசிஸ்னால இருந்த நிறைய சைடு எஃபெக்ட், நாட் சைடு எஃபெக்ட்ஸ், த சிம்டம்ஸ், தி டிஸ்மெனோரியா, இந்த பீரியட்ஸ் வரும்போது ரொம்ப பெயின், இது எல்லாமே வந்து நல்லா கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி செகண்ட் குழந்தைக்கும் வந்து நிறைய ஸ்பான்டேனியஸாக ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ எண்டோமெட்ரியோசிஸ்க்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் IVF இருக்கும். at the same time the outcome is also good with endometriosis. வெல்கம் பேக் தி ஷோ. இது உங்கள் IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இந்த செக்மெண்ட் பியூட்டி செக்மெண்ட். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்காக தான் நான் டெய்லி இந்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனிவே இன்னைக்கு வந்து வசுந்தரா மேம் வழக்கம் போல் நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் நம்மளுக்காக சொல்லிக் கொடுத்துக்காக வந்திருக்காங்க. வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். IBC தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா முடி உதிர்வை எப்படி தடுக்கிறதுன்றதுதான். எல்லாருக்குமே ஹேர் ஃபால் எப்போது ஒரு டைம் ஏற்படுது. சில பேருக்கு எப்பவுமே ஹேர் ஃபால் இருந்துட்டே இருக்கு. பல காரணங்கள் இருக்கலாம், ஆனா தீர்வு வந்து கொஞ்சம் தான் இருக்கு. மெயின் திங் வந்து ஆயிலிங். முடிக்கு நல்ல எண்ணெய் வச்சு ஊற வச்சு குளிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நிறைய பேர் அதை மறந்துடுறோம். ஆயில் வச்சு எப்படி ஹேர் ஸ்பார் பண்ணி அவங்களுடைய ஹேரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போறோம் அப்படின்றத இன்றைய நிகழ்ச்சியில பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறது ஹேர் ஃபால் கண்ட்ரோல், அது மட்டும் இல்லாம டாண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஸ்பா எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இதே தான் பிரச்சனை, ஏன்னா ஹேர் ஃபால் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு. ஒன்று வந்து சத்து குறைவா இருக்கலாம், அனிமிக்கா இருக்கலாம். சில பேருக்கு வந்து எக்ஸ்டர்னலா டாண்ட்ரஃப் இருக்கிறதுனால ரொம்ப முடி உதிரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். முதல்ல வந்து நிறைய அரோமா எண்ணெய்கள் கலந்த ஒரு ஆயிலை நம்ம எடுத்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது எண்ணெய் நம்மளுடைய தலைக்கு. ஸோ லூப்ரிகேஷன் கண்டிப்பாக நமக்கு தேவை. சில பேர் எண்ணெயே வைக்கிறது இல்லை, அதனால அவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். இன்னும் சிலருக்கு வந்து எண்ணெய் தேவையில்லாமல் இருக்கலாம், ஏன்னா அவங்களுடைய ஸ்கேல்பே வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கலாம். பட் முக்கால்வாசி பேருக்கும் ஆயில் தேவைப்படும். அதனால இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் எல்லாம் வந்து எண்ணெயே வேண்டாம், ஏன்னா எண்ணெய் வச்சா பார்க்கறதுக்கு ரொம்ப பட்டிக்காடாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க.
அதனால அவங்க வந்து காலேஜுக்கு போகும்போது ஸ்கூல் போகும்போதெல்லாம் எண்ணெய் வைக்கிறதில்ல. பட் ஏதாவது ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாளாவது அவங்க அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அவங்களுக்கு ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். ஆயில் வைக்கிறதுனால நல்ல ஒரு சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், லூப்ரிகேஷன் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ரத்த ஓட்டம் அந்த இடத்துக்கு வரும். மெயினாக லேடிஸ்க்கு இந்த ஃப்ரண்ட் தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அப்படின்றதுனால அந்த இடத்துல இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யலாம். செக்ஷன் பிரித்து போடும்போது நல்லா அந்த வேர்க்கால்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்ததுன்னா தலையோடைய உச்சியில், ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு தலை உச்சின்னு சொல்கிறோம், இந்த இடத்துல இந்த ஆயில் அப்ளை பண்ணுவோம். பெரியவங்கெல்லாம் வைக்கும்போது தலை உச்சியில் எண்ணெய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக இந்த ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுக்கலாம். இந்த மசாஜ் கொடுக்கும்போது கை நகங்கள் பட வேண்டாம், ஜஸ்ட் நம்ம கையோடைய பேட்ஸால், ஃபிங்கரோட பேட்ஸால் அப்ளை பண்ணுறோம். ஓனாக பண்ணும்போது ஜஸ்ட் அப்படியே பண்ணலாம், லைட்டாக கொஞ்சம் நேரம் பண்ணலாம், ரொம்ப நேரம் முடிய ஹேண்டில் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் 5 to 8 minutes வரையில் இந்த மாதிரி லைட் மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். யாராவது ஒருத்தர் நமக்கு செய்யும்போது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நாமே நமக்கு செஞ்சுக்கிறத விட இன்னும் யாராவது நமக்கு அதை செய்யும்பொழுது ரிலாக்ஸேஷன் மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கோமால் நல்லா அப்ளை பண்ணலாம், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணலாம் எல்லா இடத்துலையும். சம்டைம்ஸ் பேக்கில் வந்து நிறையா டேண்ட்ரஃப் இருக்கலாம், அந்த இடத்துலலாம் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி வைட் டூத் கோம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த வைட் டூத் கோமால் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கோம் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிறது ஹேர் பேக். ஸோ இந்த ஹேர் பேக்கில் எல்லா விதமான மூலிகைகளும் இருக்குது. மெயின்லி ஆம்லா, அதே மாதிரி கருவேப்பிலை, வேப்பிலை, துளசி, செம்பருத்தி எல்லாம் கலந்துருக்கு. இந்த பேக் வந்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு தலைக்கு வேணுன்ற அளவு எடுத்துக்கிறோம். எடுத்து கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம். இதை வாரத்தில் ஒரு நாள் செஞ்சால் கூட போகிறோம், இல்லைன்னா ஒரு 10-15 நாளுக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி ஹேர் பேக் யூஸ் பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வெந்தயமும் இருக்கிறதுனால பொடுகு அதிகமாகாமல் இருக்கும். சில பேருக்கு டெய்லி ஹேர் வாஷ் பண்ணால் கூட அவங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்துடும். அந்த அளவுக்கு அவங்க ஸ்கேல்பில் வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி. இன்னும் சிலருக்கு ஸ்கேல்ப் இம்யூனிட்டி நல்லா இருக்கும், அதனால ஒரு வாரம் 10 நாள் ஹேர் வாஷ் பண்ணலைன்னா கூட அவங்களுக்கு எந்த விதமான அரிப்போ இதுவோ இருக்காது. ஸோ போதுமான அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலேயே எல்லா சத்தும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை தலையோடைய மேல் பகுதியில் அப்ளை பண்ணலாம். ரொம்ப கூலிங், எஸ்பெஷலி சம்மர் டைமுக்கு ரொம்ப நல்ல ஒரு பேக். அங்கங்கே ஒரு செக்ஷனாக பிரிக்கலாம். பிரிச்சுட்டு இந்த பேக் நல்லா படுற மாதிரி போடலாம். ஃபுல்லாக ஸ்கேல்பில் எல்லாத்துலேயும் இந்த பேக் போட்டாச்சு. ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணி பார்க்கலாம். ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணியாச்சு, கண்டிஷ்னரும் போட்டிருக்கோம். இப்போ நல்லா டவல் ட்ரை பண்ணியாச்சு. லைட்டாக அவங்களுக்கு ட்ரையரால் ட்ரை பண்ண போகிறோம்.
ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஹேரில் ஆயில் போட்டு மாஸ்க் போட்டு ஹேர் வாஷ் பண்ணி கண்டிஷன் பண்ணியிருக்கோம். இது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாரும் செய்யக்கூடியதான், செஞ்சுக்கக்கூடியதான். அதனால் இந்த அளவுக்கு நம்ம ஹேரை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணலாம். இப்போ அவங்களுடைய ஹேர் ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்ரெடி நல்லா ஷைனிங் ஹேர் தான். இவங்க பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா தெரியுது. ஒரு லக்ஸரியஸ் ஹேர் ஸ்பா எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கலாம். ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், ஹேர் பிரேக்கேஜ் இருக்காது. அதே மாதிரி டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் அண்ட் ஹேர் க்ரோத்தும் இருக்கும். ஆயில் மசாஜ் வித் ஹேர் ஸ்பா செஞ்சு ஜமுனாவோட ஹேரை மேலும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஷைனிங்காக மாற்றிருக்கோன்றதை பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஹெர்பலாக எது செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ல மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வசுந்தரா. என்ன வியூவர்ஸ், வசுந்தரா மேம் யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்களும் அது புரிஞ்சுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட நம்ம எபிசோட் க்ளோஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் இதே மாதிரி பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் செக்மெண்ட்ஸோட நான் உங்களை இந்த மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் நேஹா காயத்ரி. இது உங்கள் ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ.